குழந்தைகளுக்கு 5 வயசு வரைக்கும் என்னென்ன உணவுகள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம். சின்ன பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில உணவுகளை 5 வயசுக்குள்ள கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. அது என்னன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை, பாதாம், முந்திரி மாதிரியான நட்ஸை முழுசாக கொடுக்கவே கூடாது. இது தொண்டையில் சிக்கி மூச்சு திணறல் வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஆபத்தானது. பொடி செஞ்சு இல்லாட்டி பேஸ்ட் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சாக்லேட், மிட்டாய், பிஸ்கெட், சிப்ஸ் மாதிரி அதிக உப்பு, சர்க்கரை இருக்கிற உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. இது எல்லாம் பற்களோட ஆரோக்கியத்தை கெடுக்கும், உடம்பு எடையை அதிகமாக்கும், சிறுநீரகத்துக்கும் கெடுதலா அமையும். ஜாதிக்காயை சமையல்ல வாசனைக்காக போடுவாங்க. ஆனா அதை அதிகமா குழந்தைகளுக்கு கொடுத்தா அது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதனால இதை குழந்தைகளுக்கு கொடுக்காம இருக்கிறது தான் நல்லது. ஹோட்டல் மற்றும் பேக்கரிகளில் விற்கப்படும் சாசேஜ், ஹாட் டாக் மாதிரி இறைச்சியில் நிறைய ரசாயனங்கள் கலந்திருப்பாங்க. இதெல்லாம் குழந்தைகளுக்கு உடல்நல பிரச்சனைகளை கொண்டு வரும். தேன், குறிப்பாக 1 வயசுக்கு குறைவான குழந்தைகளுக்கு தேன் கொடுக்கவே கூடாது. தேன்ல சில பாக்டீரியாக்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது குழந்தைகளுக்கு ஒரு அரிய வகை நோய் தொற்றை உண்டு பண்ணும். அதனால தேன் கொடுக்காமல் இருப்பது நல்லது. குழந்தைகளுக்கு எப்போதும் வீட்டில் செஞ்ச ஆரோக்கியமான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், பருப்புகள்னு சத்தான உணவுகளை கொடுங்க. பாதுகாப்பான உணவை கொடுத்து அவங்க ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க.